இந்த ஏழை மக்கள் சின்ன சின்ன குடிசை வீடு போட்டு தங்கியிருக்காங்களா, காலனி வீடு. இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு கொள்ள நாளைக்கு முன்னாடி 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் கிராமத்து பக்கம் போகிறதில்ல, அதிகமாக யாரோடும் பேசுகிறதும் இல்லை. ஏன்டா நம்மகிட்ட பேசுனா அதை அப்படியே அரசியல்வாதிக்கு போகுதுன்றதுனால நான் பேச்சை குறைச்சிக்கிட்டேன். சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மக்களோட அதிகமாக பேசுகிறது அப்புறம் குறைச்சிட்டேன். ஏன்டா நான் பேசுகிறது பூரா அப்படியே வேற ஆள்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு லிங்க் வச்சுருக்காங்க. எனக்கு நான் இளந்தேரி பயிலாக இருக்கும்போது நடந்த விஷயம் அது. காலனி வீட்டில் பூரா நைட்டு ஓட்டை பிரித்து உள்ளே இறங்குறது, பெண்களை பூரா தொலை கொடுக்கறது. சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிராமத்தில் தெரியும். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும்ல. ஊராட்சி மன்ற தலைவர் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் அந்த தெரு பக்கம் போனாலே நைட்டு 50,000 ரூபா ஃபைன், யாரை பார்த்தாலும் சரி. இப்படி ஒரு சிஸ்டத்தை போட்டு வச்சுருந்தாரு. இதெல்லாம் பெரிய கொடுமை இல்லையா? ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், நைட்லேயும் தூங்காமல் பகல்லையும் தூங்காமல் வேலை பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு ஓட்டை பிரித்து இறங்குனீங்கன்னா அந்த மக்கள் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய சதி இருக்குது, யாரோட சப்போர்ட் இருக்குது, தப்பிச்சிடுறீங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை இது எனக்கு நல்லா தெரியும். கொள்ள நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்க. அப்போ இந்த மக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்ல. ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு போலீஸ் வந்துட்டு போனாலே எவ்வளவோ பயம் கொடுக்கும். அந்த கிராமமே மாறும். டெய்லி போலீஸ் வந்துக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்குன்ட்டு. உண்மையா பொய்யா? இந்த மாதிரி பல தவறு. ஒரு பிள்ளைய கொஞ்சம் தனியாக அனுப்ப முடியல ஸ்கூலுக்கு, அப்பா கூடவே போகணும், இல்லை அம்மா கூடவே போகணும். இந்த மாதிரிலாம் கொடுமை நடக்குது. இதை அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இந்த மாதிரி கொடுமையெல்லாம் சொல்லணும்னு தான் நான் ஒரு 15 வயசுலேயே தினத்தந்தியை தேடினேன். கிடைக்கல. எனக்கு இப்போ கிடச்சிருக்கு யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி.